இன்றைய தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து அதிலிருந்து நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் காட். தலையில தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துற ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் தியானிக்க இருக்கிறதான சிறிய தியானத்தை தேவன் ஆசீர்வதித்தாருங்க. உண்மை நன்மையுமான இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ள கிருபை தாருங்க. சத்ருவன் அவன் பெருக்கி விடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை நம்ம மையப்படுத்தி தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டாக்கா, கடைசியா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் இந்த நாள்ல தியானிக்க இருக்கிறோம். இது பவுலுடைய விருப்பம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று என்ன செய்யணுங்கிறாரு, காணப்படும்படிக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது ஏதோ விசுவாசத்தை துவக்கணும்னு சொன்ன வார்த்தை இல்லை இது. இந்த பிலிப்பியர் அந்த நிருபம் எழுதுறது எங்க அப்படின்னா, சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. அப்ப சிறைச்சாலையில இருந்து எழுதும் பொழுது ஏறத்தாழ ஒரு விசுவாச ஓட்டம் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேல என்ன செய்தார், விசுவாச ஓட்டம் ஓடிட்டார். அந்த விசுவாச ஓட்டத்தினுடைய 30 ஆண்டுகால ஓட்டத்துக்கு அப்புறமும் அவருடைய இதயத்தினுடைய இயக்கமும் விருப்பமும் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை அந்த இடத்துல அவர் தெரியப்படுத்துகிறார். இந்த காரியத்தை இந்த நாளிலே நான் தியானிக்க இருக்கிறோம். நாம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் காணப்படும்படிக்கு அப்படிங்கிற அந்த கான்செப்டை மையப்படுத்தி இந்த நாள்ல தியானிக்க இருக்கிறோம். அதாவது கிறிஸ்தவத்துக்குள் இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளங்கள் அநேகம் ஆயிரம் இருக்கு. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனனையோ நம்ம அதாவது நேரத்துக்கோ இல்ல நேரம் தவறியோ எங்க வந்துடுறோம், சபைக்கு வந்துடும். அப்ப சபைக்கு போனா யார் அவங்க, கிறிஸ்தவங்க அப்படின்னு. கொஞ்சம் டீசென்டான ட்ரெஸ் அப்படி மற்றவங்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் அதுல ஒரு உடையில ஒரு வித்தியாசம் இருக்கும். அவங்களாம் சபைக்கு போறவங்க, அவங்களாம் இப்படிதான் அவங்க ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வெளியரங்கமான அடையாளம், இது பொட்டு வைக்கிறது இல்ல, அது பண்றது இல்ல, இதை பண்றது இல்ல, அப்படி சில அந்த மாதிரியான அடையாளங்கள். இதெல்லாம் எதை தெரியப்படுத்துது அப்படின்னா, நாமெல்லாம் எதுக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிற அடையாளத்தை தெரியப்படுத்துது. தப்பு இல்ல, அது தெரியப்படுத்திதான் ஆகணும். ஆனா எது ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வெளியே சொல்வதை விட சபைக்கு உள்ளேதான் இதை நம்ம என்ன செய்ய முடியும், அதிகமாய் பேசணும். அதாவது இப்ப நான் எப்படி இதுக்கு வார்த்தை எதுக்குன்னாக்கா, சபைக்கு உள்ளே உரக்க சொல்ல வேண்டிய வார்த்தை, உரைக்கும்படி சொல்ல வேண்டிய வார்த்தை. நான் சொன்ன தமிழ் புரிஞ்சுதா? சபைக்கு உள்ளே உரக்க சொல்ல வேண்டிய வார்த்தை, உரைக்கும்படி சொல்ல வேண்டிய வார்த்தை. ஏன் அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு அப்படி சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இன்னொரு வார்த்தையை நாம் வாசிச்சோம்னா அதை புரிஞ்சுக்கலாம். கலாத்தியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 24வது வசனம். என்னை பற்றி தேவனை என்ன செஞ்சாங்களாம், மகிமைப்படுத்துறார். ஏன் என்னை பற்றி? அவர் யாருக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை பார்க்கிற மக்கள் யாரை மகிமைப்படுத்துறாங்களாம், தேவனை மகிமைப்படுத்தினார். சோ இந்த மாதிரியான எண்ணங்களின் நிலைப்பாடும் எனக்கும் நமக்கும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ நான் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு அப்படிங்கிற அந்த காரியத்தை இன்னும் நாம கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில காரியங்களை பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்த்துட்டு புதிய ஏற்பாட்டுக்குள்ள நாம திரும்புவோம். அதை பார்க்குறது அப்படின்னு கேட்டாக்கா, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கேரக்டர், ரொம்ப அதிகமா கேட்ட கேரக்டர், அந்த கேரக்டர்ல இருந்து சில விஷயங்களை நாம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம். பிரதியுத்தரமாக
யாரா கண்டிருக்கிறேன். ஆ ஆ ஆ ஆ ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இவன் யாருக்குள்ள இருக்கிறான்? அவனுக்குள்ள யார் இருக்கா? கர்த்தர் இருக்காரு. அப்ப இப்ப நாம தியானிக்கிற இந்த கருப்பொருளுடைய ஒரு ரிலேட்டடா இந்த விஷயத்தை நாம பார்க்கலாம். இப்போ தாவீது கர்த்தரோட இருக்கிறார், கர்த்தர் தாவீதுக்குள்ள இருக்கிறார். இத இப்போ இன்னொரு வசனம் நம்ம வாசிச்சீங்களா? கலாத்தியர்ல 1:6 என்னை பற்றி தேவன் என்ன செஞ்சாங்க? இப்ப இந்த தாவீதை குறித்து வேலைக்காரன் என்ன செய்யறான்? கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்றான். ரைட், ஓகே. இப்ப இந்த இப்ப வாசிச்ச இந்த வார்த்தையில இருக்கிற தாவீதை அப்படியே நீங்க பிக்சரைஸ்ல கொண்டு வந்து பாருங்க. என்னெல்லாம் சொல்றாங்க அந்த வேலைக்காரன் இந்த தாவீதை பத்தி என்னெல்லாம் சொல்றாரு? முதல்ல என்ன சொல்றாரு? எது அதுவா இருக்கு? முதல்ல இதோ அப்படிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை என்னது? அத சொல்லுங்க. எது? ஆமா, அது ரொம்ப முக்கியம். நீங்க எங்க வசிக்கிறீங்கன்றதே முதல்ல என்ன சொல்றான் அவன்? ஆமா, நான் சங்கண்டபுரத்துல வசிக்கிறேன், நான் இருதயபுரத்துல, நான் வடகனூர்ல, நான் தாராளூர்ல அப்படிங்கிறத என்ன செய்யறான் அந்த வேலைக்காரன் சொல்றான் பாத்தீங்களா? அப்ப எதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறான், என்னுடைய இருப்பிடத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். பெத்லகேமியன் ஆகிய. அடுத்தது அவங்க அப்பாவை சொல்றான். யாரு? என்ன யாருக்குள்ள உன்னால வெளிய ஏன் அந்த அளவுக்கு நல்ல பேரை எனக்கு என்ன செய்யற, நீ சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி பெற்றவர்கள் சிலர் எல்லாரும் இல்ல, சிலரை சொல்றது நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? அப்ப ஒரு செய்யற செயல் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது? பெற்றவர்களுக்கு இப்ப இந்த இடத்துல தாவீதுனுடைய பெற்றோரை அந்த வேலைக்காரன் என்ன செய்யறான்? சொல்றான் பெத்லகேமியன்னு சொல்றான், ஈசாயின் குமாரன் சொல்றான். அடுத்ததுதான் என்ன செய்யறான்? வாசிப்பதில் இதெல்லாம் ஏன் தெரியுமா? இதெல்லாம் சொல்ல வேணாம், சும்மா ஸ்ட்ரைட்டா வந்து கர்த்தருக்குள்ள அவன் இருக்கிறான்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். பைபிளை படிக்கும் பொழுது கொஞ்சம் எப்படி வாசிக்கணும்னா நிறுத்தி நிதானிச்சு இருக்க. பைபிள்ல நம்ம ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு, எழுதி இருக்கிறாரு, கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு வாசிச்சோம்னா தெரியும். அவன் அந்த சொல்லுகிற நபர் யாரு? எங்க வேலை செய்யறான்? அரண்மனையில வேலை செய்யறான், சவுல்ட்ட வேலை செய்யறான். ஓகேவா? இவனுடைய வாயின் அறிக்கை என்ன தெரியுமா? வாசிப்பதில் இப்படின்னு யாருதான் சொல்ல முடியும்? அவரு வாசிப்பாருங்க, நான் கேட்டிருக்கேன், வாசிப்பாருங்க தெரியும் அப்படின்னா அது வேற. வாசிப்பதில் தேறினவன்னா யாருதான் சொல்ல முடியாத? அவன் வாசிக்கிறவனா இருந்தாதான் சொல்ல முடியும், அவனுக்கு இசை நாலேஜ் இருந்தாதான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? தேறினவன். அப்ப அந்த வேலைக்காரன் அவன் ஒரு பிளேயர் போல இருக்கு, அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் போல இருக்கு. நான் மறைமுகமா அதுல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நான் இதை விட சூப்பர் பார்க்க போறேன் பாருங்க. வாசிப்பதில் தேறினவன். அடுத்தது பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய இருங்க. இப்ப இவனை பத்திய இவ்வளவு விஷயங்களை அடுக்குறானே, இவன் வேலை செஞ்சாலும் வேடிக்கை பார்த்தானா? ஹலோ, இவன் எங்க வேலை செய்யறான்? அரண்மனையில வேலை செய்யறான். வேலை செஞ்சானா வேடிக்கை பார்த்தானா? ரெண்டும் பண்ணான். ரைட்டு, இப்படியே வருவான். இப்ப ரெண்டும் பண்ணான்னா எங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இவனை பத்தி எவ்வளவு லிஸ்ட் கொடுக்கறானே அப்படின்னா இவனுடைய ஒவ்வொரு செயலும் அவனை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு. யார? வேலைக்காரன. அப்ப போகும்போது வரும்போது இவன்கிட்ட நின்று ஒரு 10 நிமிஷம் இப்படியே வேடிக்கை பார்த்துதான் போயிருப்பான் போல இருக்கு இவனை. புரியுதுங்களா? அப்படி வேடிக்கை பார்க்கும் பொழுது இவனை பற்றி அத்தனை தகவல்களை என்ன செஞ்சிருக்கான்? அவன் சேகரிச்சிருக்கிறான். சேகரிச்சது சும்மா இல்ல, அத்தனையினுடைய உண்மைத்தன்மையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். தெரிஞ்சதுனாலதான் அவன் யாரு, எந்த ஊரு, அவங்க அப்பா அம்மா யாரு, இப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யறான்? சொல்றான். அவன் பெத்லகேமியன், ஈசாயின் குமாரன், வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன். இப்ப யுத்த வீரன் எப்படி சொல்லலாம்? இவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஹலோ, இவனை பத்திய விவரங்கள் நமக்கு வரும் பொழுது இவங்க அண்ணனுங்க 3 பேரையும் எங்க வேலை செய்யறாங்க? வேலை செய்யறாங்க. இவன் எங்க வேலை செய்யறான்?
ஆடு வச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் யுத்த வீரன் எப்படி சொல்றான்? இப்ப சம்திங் ஹேப்பன்ட், அவனுடைய சுச்சுவேஷன் ஏதோ நடந்திருக்கு. இவன் போற வழியில நின்று பார்த்திருக்கான். ஆஹா, இவன் சாதாரண ஆள் இல்லடா, பவர்ஃபுல்லான பராக்கிரமசாலி அப்படின்றான். இதை விட அடுத்தது பாருங்க, யுத்த வீரன், காரிய சமர்த்தம். அதுக்கு அடுத்தது இது யார் தான் சொல்லுவா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னா அதுல ஒரு இது இருக்கு, ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஆண் இன்னொரு ஆண் பார்த்து சொல்றான்னாக்கா இந்த ஈர்ப்பு எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து சொல்லலாம், ரொம்ப அழகா இருக்காயா. அடுத்தது சௌந்தரியம் உள்ளவன். அடுத்தது கர்த்தர், அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. இது எல்லாத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருக்கிறார். என்ன அற்புதமான விஷயம். இவன் போய் காசு கொடுத்து நம்மளை பத்தி ஊர்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுற, டெய்லி உனக்கு பேட்டா கொடுத்துறான் அப்படிலாம் அவன் என்ன செய்யல, அப்படிலாம் அவன் ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணல. இவன் பாட்டு தன்னுடைய டே டு டே லைஃப் ஓட்டிட்டு இருக்கிறான். அந்த அன்பான வாழ்க்கையில அவனிலிருந்து வெளிப்படுகிற மிக பிரதானமான விஷயம் அவனோடு கூட இருக்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நாம பார்க்கிற அந்த கருப்பொருள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். இன்னைக்கு அனுதின வாழ்க்கையில இது தெரியணும். கிறிஸ்தவத்துல இருக்கிற வாரத்துக்கு ஒரு நாள் தெரியப்படுத்துறோம். இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறேன்னு வாரத்துக்கு ஒரு நாள் தெரியப்படுத்துறோம். வாழ்நாள் முழுக்கவும் தெரியப்படுத்துவது எது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று. லைக் ஓகே, தாவீதுல ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம். அடுத்தது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அவர் யார் அப்படின்னா எசேக்கியா ராஜா. யார் அவரு? எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவினுடைய விஷயத்தை நான் ஷார்ட்டா விஷயத்த நான் நேரா விஷயத்துக்கு வர்றேன். நான் 2 ராஜாக்களின் புத்தகம் நிறைய இருக்கு. அதாவது இந்த ராஜா எசேக்கியா ராஜாவை பத்தி ஏறத்தாழ பழைய ஏற்பாட்டுல 10 புத்தகங்கள் அவரை பற்றிய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. 10 புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. மீகா, ஓசியா, எரேமியா, ஏசையா, நெகேமியா, எஸ்ரா, நீதிமொழிகள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 இப்படி வரிசை எல்லா புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல 3 புத்தகங்கள்ல தான் விவரமா சொல்லிருக்கு. 2 ராஜாக்கள்லையும், 2 நாளாகமத்திலையும், ஏசையா தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் இவரை பற்றிய தகவல் கொஞ்சம் விவரமா இருக்கு. அதுல இருந்து சில பகுதிகள் மட்டும் நாம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எதுக்கான நம்முடைய இன்றைய தியானத்துக்கு அந்த கருத்துரை மையப்படுத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல பார்க்கிற முதல் காரியம் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4-5 வசனம். நல்லா கவனிங்க. இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு என்ன செய்றாங்க? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் பூமியில் ஒருவனா. இது என்னன்னு கேட்டா, அவனுடைய டே டு டே லைஃப், அவனுடைய அன்றாட வாழ்க்கையில அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல ஒரு நன் லைக் ஹிம், அவனை போல யாருமே இருந்ததில்ல. என்ன எதை முன்வைத்து அந்த இடத்துல வசனம் சொல்லப்படுது? தேவன் மேல் வைத்த நம்பிக்கை. அவனுடைய வாழ்க்கைய யார வச்சா? உங்களை நம்பிதான். இப்ப கல்யாணம் பண்ணும் பொழுது என்ன சொல்ற? உன்னை நம்பிதான் கொடுக்குற அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றாங்கல்ல. அது போல அவனுடைய வாழ்க்கை யாரை நம்பிதான் அவனை நடத்திட்டு இருக்கானா. அப்ப நானும் நீங்களும் கர்த்தருக்குள் இருக்கிறவன் என்றால் இந்த வாழ்க்கையை யாரை வைத்து நம்ம நம்பி ஓட்டிட்டு இருக்கணும்? கர்த்தரை வச்சுதான், கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம ஓடணும். ரைட், ஓகே. இதுல ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் மெயினா, இதுல நிறைய இருக்கு. அவன் என்ன செஞ்சான்னுக்கு? மேடைகளை அகற்றானா, சிலைகளை தகர்த்தானா, விக்கிரகத்தை போய் வெட்டினானா. அடுத்தது மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செஞ்சானா? எவ்வளோ இப்ப நம்ம படிச்சிருக்கிறோம். மோசே பண்ண இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம். என்னைக்காவது நிறுத்தி நிதானிச்சு நம்ம யோசிச்சிருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துற, பைபிள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை தூண்டுவாரேயானால், உணர்வை தருவாரேயானால், வேதத்தை வாசிக்கும் போது அப்படி கொஞ்சம் நிறுத்தி என்று சொல்லப்படுது என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. வேத வாக்கியங்களை என்ன செய்யணுமா?
ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே அப்படிங்கிறார். ரைட், ஓகே. இப்ப நான் இதை படிக்கும் போது எனக்கு மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செஞ்சானா? உடைச்சானா. ரைட், இப்ப அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம். மோசேக்கும் எசேக்கியாவுக்கும் உள்ள கால இடைவெளி எவ்வளவு? சும்மா அப்ராக்சிமேட்டா யோசிச்சு பாருங்க. மோசேக்கும் எசேக்கியாவுக்கும் உள்ள கால இடைவெளி, அவன் வாழ்ந்த காலங்களும் இவன் வாழ்ந்த காலத்துக்கும் இடைப்பட்ட இடைவெளி சுமாரா அப்ராக்சிமேட்டா 600 வருஷம். எவ்வளவு? 600 வருஷம். 600 வருஷத்துக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் மோசேட்ட சொல்லி பிரயாணத்தின் போது என்ன செய்யறாரு? எல்லாம் பாம்பு கடிக்க என்ன செய்யறாங்க? சாகுறாங்க. அதனால அதே இதுல நான் பிழைக்கிறேன், என்ன செய்யறது அப்படின்னும் போது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை நோக்கி பார்த்தா என்ன செய்வாங்க? பிழைப்பாங்க. நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். சப்ஜெக்ட் முடிஞ்சா பாம்பு கடிச்சது, பிழைக்கணும். பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை சொன்னார் ஆண்டவர். வழியை ஏற்படுத்தியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா எதை இவங்க தொடர்றாங்க? எதை தூக்கிட்டு வர்றாங்க? ஆண்டவர் சொன்னாரா? சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? தூக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்களா? தூபம் காட்டி வந்தார்களாம். அப்படின்னா என்னது? அப்படின்னா என்ன? மறைமுகமா என்ன புரிஞ்சுக்கலாம், இல்ல நேரடியா என்ன புரிஞ்சுக்கலாம்? கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எதை? சர்ப்பத்தை. எவ்வளவு காலமா டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கு? இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? இன்னைக்கும் சபையில இத மாதிரி காரியங்கள், எப்படி அநேக விஷயங்கள் சொல்றேன் நான். அதெல்லாம் இப்ப இதெல்லாம் பைபிள் ஸ்டடியா இருந்தா நம்ம அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் என்ன செய்யலாம், வேற வாரியா பேசலாம். இன்னைக்கு அதெல்லாம் பேச முடியாது. இதே போல இன்றைக்கு உலகமெங்கிலும் கர்த்தரை, அதாவது திரித்துவ தெய்வத்தை வணங்குகிற அநேக சபைகள்ல, அதிகபட்சமான சபைகள்ல இப்படிப்பட்ட காரியத்தை தூக்கி சுமந்து தேவனுக்கு மேல கொண்டு வச்சு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உயர்வை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. எசேக்கியா என்ன செஞ்சான்? உடைச்சு போட்டான். அதுக்கு என்ன வேணும்? தில்லு வேணும், ஒரு தைரியம் வேணும். எல்லாம் பாருங்க, நம்ம சபையில அப்படிலாம் செய்ய முடியாது. ஊர்ல எல்லா சபையிலையும் என்ன செய்யறாங்க? இப்படிதான் நடத்துக்கிறாங்க, நாங்களும் அப்படின்னாக்கா நானும் என்ன செய்யறேன்னு அர்த்தம்? காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். காம்ப்ரமைஸுக்கு பேச்சுக்கு வேதத்துல இடமே கிடையாது. எசேக்கியா காம்ப்ரமைஸே ஆகல. வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்யறான்? உடைச்சு போடுறான். அது வரைக்கும் எல்லாம், அதாவது அவன் ராஜாவாவே இருந்தாலும் நிச்சயமா அதனுடைய இஷ்யூஸ் வருமா வராதா? இவ்வளவு காலமா என்ன பாட்டம் முப்பாட்டம் வந்து தூக்கி சுமந்தான் தெரியுமா? உங்க நேற்று வந்து உடைக்கிறேன், உடைச்சு விடாது, அதெல்லாம் கை வைக்க கூடாது. இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி கர்த்தருக்கு மகிமையாய் வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்யறான்? உடைச்சு போடுறான். அற்புதமான ஒரு காரியம். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் எப்படி கேட்டாக்கா, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. இதெல்லாம் என்னது? ஒரு மூட நம்பிக்கை. ஆண்டவர் அதுல எல்லாம் வந்து சகித்துக் கொள்கிறவரே இல்லை. நீங்கள் நானும் அதுல ரொம்ப கவனமா இருக்கு. ரைட், ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய சிறப்பு, எசேக்கியாவோட சிறப்பு அப்படி என்னன்னு கேட்டாக்கா, இன்னொரு வசனத்தை வாசிக்கல. 2 நாளாகமம் 32வது 30வது வசனம். 2 நாளாகமம் 32:30. இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி, எவ்வளவு முறை படிச்சிருக்கிறோம்ல, இத நிறைய முறை படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு அதுல இருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த காரியத்தை எசேக்கியா செஞ்சான் அப்படின்னாக்கா, அதாவது எதிரி அந்த ராஜாக்கள் வந்து என்ன செய்யறாங்க? சுத்தி வளைச்சிடறாங்க. வளைக்கும் போது அவர்கள் நீண்ட நாட்கள் அங்க தங்கி இருந்து தங்களை அவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காதான் அவங்களுக்கு போயிட்டு தண்ணீரை என்ன செய்யறானா? அணை கட்டி திருப்பி எங்க அனுப்புறாராம்?
ஆமா, நல்லா தகவல் சொல்ற 1838 இந்த காரியத்தை ரிசர்ச் பண்றதுக்குன்னு அமெரிக்கால ஒரு ஆள் போயிருக்கு, ஒரு குழு போயிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த அணையை கட்டி அந்த அணையிலிருந்து தண்ணியை திருப்பி விடும் பொழுது பாறைய கொடைஞ்சு, என்னது பாறைய கொடைஞ்சு ஏறத்தாழ 534 மீட்டர், நல்லா காதை கவனிச்சீங்க, எவ்வளவு 534 மீட்டர் பாறைய கொடைஞ்சி அந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி குளத்துக்கு, தாவீது நகரத்தில் இருக்கிற சீலோவாம் குளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குளத்துக்கு தண்ணியை டைவர்ட் பண்ணா. இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உலகம் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு கிடையாது. இவன் எசேக்கியா ராஜா திட்டமிடுறான் பாத்தீங்களா, அந்த தண்ணியை கொண்டாடணும்னு. இங்க இருந்து ஒரு குரூப் நோண்டிட்டு போதான் பாறைய, அங்க இருந்து ஒரு குரூப் நோண்டிட்டு வருதான். 2 பேரும் மிக சரியா கனெக்ட் ஆயிருக்காங்களாம். அது எப்படின்னு கேட்டாக்க, அந்த சிவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு தான் ஆச்சரியமா இருக்கும். இது எதுவுமே தெரியாதவங்களுக்கு அப்படியே பேசாம தான் இருப்பாங்க சொல்லி. நல்லா இருக்கு. நம்ம சாக்கடை நோண்டும் போதே பாத்தீங்கன்னாக்கா, நோண்டி போகும்போது இங்க வச்ச நோண்டும் அங்க நோண்டும் ஏற்கு மாறா போய் நிற்கும். அந்த காலத்துல பாறையை கொடைஞ்சி 534 மீட்டர் 2 எண்ட்ல இருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்து கரெக்டா மீட் ஆகுன்னு அதுல சொல்றாங்க. அதாவது இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, தேவனே அதை வாய்க்க பண்ணி இருக்கிறார். இதை ஏன் திரும்ப இந்த தகவலை சொல்றேன், அவன் கர்த்தருக்குள் இருந்தபடியா அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, இப்படிப்பட்ட இந்த எசேக்கியா தேவனை அறிந்திருந்தான். தேவனை அறிந்திருந்த என்னன்னு கேட்டாக்கா, அவனுக்கு ஒரு இக்கட்டான, நமக்கு நல்லா தெரியும், அவனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவனை என்ன செஞ்சிடறாங்க, அசீரிய ராஜா என்ன செஞ்சிடறாங்க, வளைச்சிடறாங்க. வளைக்கும் பொழுது எசேக்கியாவை பற்றி அவன் சொல்றான் பாருங்க. அதான் சொல்றான், என்னை பற்றி தேவனை கலாத்தியர் வாசம். அதே போல எசேக்கியா கும்பிடுற கடவுளை பத்தி அவன் சொல்றான் பாருங்க. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிங்க. பாத்தீங்களா, யார் வார்த்தையை கேளுங்கள், யார் வார்த்தையை கேளுங்கள். ஆமா, அசீரிய ராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். யார் சொல்றா, அசீரிய ராஜா சொல்றான். எசேக்கியா அப்படி சொல்லுவான்னு சொல்லி அசீரிய ராஜா சொல்றான். கர்த்தர் நம்மை யார் நம்ப பண்ணுவான், அவன் நம்புறது இல்லாம மற்றவங்களும் என்ன செய்யறான், நம்ப வைக்கிறான். அதான் கர்த்தருக்குள் இருக்கிற காரியமே. எசேக்கியா கர்த்தருக்குள் இருக்கிறான். தான் நம்புறது மாத்திரமல்ல, தன்னை சார்ந்து இருக்கிற மற்றவர்கள் என்ன செய்யறான், நம்ப பண்ணுகிறான். வாசிங்க. பிழைப்பீர்கள். அடுத்த விஷயத்தை கவனிங்க, பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை இது யாரு, எசேக்கியாவை பார்த்த ராஜா எசேக்கியாவை பத்தி சொல்றான். இப்ப எசேக்கியா தேவனை பற்றி சொல்லுகிறத பாருங்க. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து பாருங்க. அவன் தன்னுடைய தெய்வத்தை பத்தி என்ன சொல்றான்னு பாருங்க.
பேரபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரில் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அனைத்து ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது என்னவா? அப்படின்னா என்ன சொல்றாரு? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ஆமா, நடந்தது உண்மைதான். ஐ அக்செப்டட். அவைகள் தேவர்கள் அல்லவே. ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல எது நடந்தாலும் சரி, எல்லாம் நடந்தது, எல்லாம் ரைட்டு. ஆனால் அவைகள் தேவர்கள் அல்லவே. அவர்கள் மனுஷர் கைவேலையமான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவர்களை நிற்கொலி ஆக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா. இதுதான் எசேக்கியாவினுடைய நம்பிக்கை. நீர் ஒருவரே கர்த்தர் என்பதை இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க வீட்டுல போய் பொறுமையா இந்த கண்ணோட்டத்தோட படிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய சிக்கலான நேரத்துல அவன் அவ்வளவு போராடி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறான். கர்த்தர் அவனுக்கு வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தருக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னா அது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போறதில்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கு. அதைத்தான் தாவீதையும் எசேக்கியாவையும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், ஓகே. அந்த காரியத்தை இந்த நாளிலே நாம் என்ன செய்ய போறோம் பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, என்னை பற்றி தேவனை என்ன செய்யறாங்க? ஏன் என்னை பற்றி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன்னு அவர் என்ன செய்யறாரு? பிரயாசப்படாது. நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கணுங்கிறத எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் இதை எப்படி வலியுறுத்துறாரு? நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நிருபங்களையும் பாத்தீங்கன்னாக்கா, கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்வாரு? அதிகமா மையப்படுத்திட்டே வருவாரு. இயேசுவை மையப்படுத்துவார், சிலுவையை மையப்படுத்துவார். ஏன் மையப்படுத்துகிறார் அப்படின்னா, முன்குறிக்கப்பட்டது யார்கிட்டதான்? கிறிஸ்துனாலதான். அநேக விஷயங்களை இப்ப வரிசையா பார்க்க போறோம். நீங்க தொடர்ந்து இந்த தியானத்துக்குள்ள வந்தாதான் இறுதியாய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கன்க்ளூஷனுக்கு வருவதற்கு சரியா இருக்கும். எபேசியர் 1:6 வாசிக்கலாம். என்ன செஞ்சிருக்கிறாரா? அப்ப ஒவ்வொருத்தரையும் முன்குறித்தது யார் மூலமா தான்? இயேசுவின் மூலமா தான். அதே எபேசியர் 1:4 முன்குறித்தது கிறிஸ்துவினாலதான். இப்ப நம்மளை தெரிந்து கொண்டது கிறிஸ்துவுக்குள்ளதான். எபேசியர் 1:7 வாசிக்கும். அப்ப நமக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு யாருக்குள்ளதான்? கிறிஸ்துவுக்குள்ளதான். நீ குறித்தது கிறிஸ்துவினாலதான். தெரிந்து கொண்டது கிறிஸ்துவுக்குள்ளதான். பாவம் மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள்ளதான். எபேசியர் 1:12 வாசிங்க. நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே கிறிஸ்துவுக்குள் அவருடைய. அப்ப நம்ம சுதந்திரமாகிறது யாருக்குள்ளதான்? கிறிஸ்துவுக்குள்ளதான். எபேசியர் 1:13 வாசிங்க. முத்திரை போடப்பட்டது யாருக்குள்ளதான்? அப்ப முன்குறித்ததுல இருந்து முத்திரை போடுற வரைக்கும் யாருக்குள்ளதான்? கிறிஸ்துவுக்குள்ளதான். இதோட முடிஞ்சா? இல்ல. 1:3 அல்லேலூயா. முன்குறித்ததுல இருந்து அவர் முத்திரை போட்ட வரைக்கும் கிறிஸ்துக்குள்ள மாத்திரம் இல்ல, என்ன ஆசீர்வதிச்சது எதுக்குள்ளதான்? கிறிஸ்துவுக்குள்ளதான். இப்படியா? இதோடயா? இன்னும் இருக்கு. 1:9 வாசிங்க.
அப்ப இப்ப இந்த 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 வாழ்க்கையினுடைய அடுத்த லெவல் என்னது? எல்லாரும் என்ன செய்யணும்? கூட்டப்படணும். யாருக்குள்ளதான் கூட்டப்படணும்? கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படணும்னா நானும் நீங்களும் யாருக்குள்ள இருந்தாலும் கூட்டப்பட முடியும். கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் கூட்டப்பட முடியும். கடைசியா இந்த இந்த இதுக்குள்ள இருந்து கடைசியா ஒரு வார்த்தை எபேசியர் 1:14 வாசிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள் அல்லேலூயா மீட்கப்படுவார்கள் என்பது அப்படிங்கிற காரியமே யாருக்கு சொந்தமா இருந்ததா? கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருந்தாதான். அப்ப முன் குறிக்கப்பட்டதுல இருந்து முத்திரை போடப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது, கூட்ட போறது, என்னையும் உங்களையும் மீட்க போறது எல்லாமே எதுக்குள்ளதான்? கிறிஸ்துவுக்குள்ளதான். அப்ப இவ்வளவு கிறிஸ்துக்குள்ள இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துக்குள்ள இருந்தாதானே இதெல்லாம் நடக்கும். நான் கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தா இதெல்லாம் நடக்காது. கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியது அவசியம். ரைட், ஓகே. இப்ப இதை சொல்லுகிற பவுலை பற்றி கொஞ்சம் சில காரியங்களை பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க காணப்படுபடின்னு சொல்லல, இவருக்கு இந்த தாகம் வருவதற்கு என்ன காரணம், என்ன விஷயம்? ரோமர் 1 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கலாம். 1 வசனம் வாசிக்கலாம். Praise God. கலாத்தியர் 1:1 வாசிங்க. Praise God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பவுலுடைய மைண்ட் செட் என்ன சொல்ல வருது? எல்லாமே இயேசுவாலதான். என்னை அழைச்சது இயேசுதான், என்னை அப்போஸ்தலன் ஆக்கினதும் இயேசுதான். இப்ப எல்லாமே அவற்றை இயேசுதான் அவர் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதே 1 கலாத்தியர்ல 11:12 வாசிச்சோம்னா, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனதிலிருந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பாத்தீங்களா, எங்க சுத்துறாங்க யாருதான் மையமா இருக்கா? இயேசுதான் மையமா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை விட ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 13 அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்க. அப்படியே இருங்க. என்னவா இருக்காங்க? என்னவா இருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகள். அப்ப ப்ராஃபட் கம் பாஸ்டர்ஸ், அப்படிதானே? ஓகேதானே? வாசிங்க. என்ன ஊழியம்? என்ன ஊழியமா? நான் அழைத்த ஊழியம். நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், நான் அழைத்த ஊழியம். அப்படியே இருங்க, போதும் சார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஒரு சபையில என்ன ஊழியம் பாக்குறாங்க? என்ன ஊழியம் பாக்குறாங்க? தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களா இருக்கிறாங்க. அவங்கள பரிசுத்த ஆவியானவர், உண்மையான பரிசுத்த ஆவியானவர், ஏன்னா பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம்ல, உண்மையான பரிசுத்த ஆவியானவர் அழைச்ச ஊழியத்துக்காக, எந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு? எந்த ஊழியத்துக்கு போறாங்க சொல்லுங்க? எந்த ஊழியத்துக்கு போறாங்க? பைபிள்ல நான் படிச்சு ரொம்ப, அதாவது பிரமிச்ச ரொம்ப மகிழ்ச்சியா ஆச்சரியம் இப்படியா பார்த்த ஒரு வசனத்துல இந்த வசனம் ஒண்ணு. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல, இன்னைக்கு இருக்கிற நடைமுறை கிறிஸ்தவத்துல, கிறிஸ்தவுக்குள் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எங்க இருந்து எங்க போறாங்க? சுவிசேஷகரா இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசினாரு? எப்படி பேசினாரு? தெளிவா பேசிட்டாரு. அப்ப இவ்வளவு நாளா எப்படி பேசினாரு?
கொஞ்சம் அப்படியே அப்படி இப்படி பேசியிருப்பாரு போல இருக்கு. தெளிவா பேசினாரு. எங்க இருந்து எங்க கூட்டிட்டு போயிருக்காரு? நீங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க, என்னுடைய இந்த ஊழிய அனுபவத்துல, விசுவாச அனுபவத்துல இப்படிலாம் நான் கேள்விப்படல. ஒரு பாஸ்டரையும் ஒரு ப்ராஃபட்டையும் நீ இவாஞ்சலிஸ்டா மாறுன்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு யாரும் சொன்னதாக என் காதுல கேட்கல. நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விட. அப்ப இது இருக்குன்னா, அவள் மிக தெளிவாய் ஆவியானவருடைய சத்தத்துக்கு தன்னை விட்டுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். நீ கிறிஸ்தவுக்குள்ள இருந்தாதான் விட்டுக் கொடுக்க முடியும். நீ கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தா விட்டுக் கொடுக்க முடியாது. அது அப்படியா? நான் இவ்வளவு நாள கட்டி காத்து இவ்வளவு பெரிய சபையை உருவாக்கிட்டு என்ன வரட்சோன்னு பாக்குறியா? நோ 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 நோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராசா. எவ்வளவு புரியுதா? பாருங்க, நான் படிச்ச பைபிள்ல இருக்கிறதா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற காரியங்களை தான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவமும் அநேக காரியங்களும் பயங்கர எதிர்மறையா இருக்கு. கிருபையாய் என்னையும் உங்களையும் ஒரு சிறு கூட்டமாய் கர்த்தர் இங்க கூடி வர செய்திருக்கிறார். மிக சரியாய், மிக நேர்மையாய் கர்த்தருக்குள் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதுக்காக இந்த தியானம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப அதாவது கர்த்தருக்குள்ள இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியுன்றதுக்காக. ஏன்னா பவுல் இந்த வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்களா? சும்மா ஏனாதவனா போற போட்டு அடிச்சு விடுறதெல்லாம் கிடையாது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இல்லமா, 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தா மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறவைகளை வைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். இல்ல அப்படின்னா துவண்டு போய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி எல்லா காரியங்களுமே பின்மாற்றம் ஆயிடுவோம். கர்த்தரை அறிந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு அந்த பவுல் இருக்கிறார். நிச்சயத்துல இருந்ததுனாலதான் அவர் நிலைத்திருக்கிறார். வாசிக்கிற நானே ஒண்ணு இருக்கிற நீங்கள் சுவிசேஷத்தினால் உண்டாக நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே. ஆனால் அப்ப நான் நிலைத்திருக்கணும்னா யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுனாலதான் அவர் சபையை குறித்து ரொம்ப கவலைப்படுறேன்னு எழுதுறாரு. 2 Corinthians 11:28 சொல்றது, இவை முதலாளிகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து நான் என்ன செய்றேன்? உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஏன் எல்லா சபை குறித்து அவருக்கு கவலை? ஏன் எல்லா சபை குறித்து ஏக்கா கவலைப்படும்? எல்லா சபையை குறித்து கவலை அவருக்கே வரணும். உனக்கே ஏன் கவலைப்படுற? ஓயா நட்டவன் தண்ணி ஊத்துவான், நீ பாடு போயா, வேலை முடிச்சா போ. இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. எல்லா சபைகளை குறித்தும் அவருக்கு. ஏன்னா இன்றைய நாள்ல சபை அப்படிங்கிறது அது பிசினஸ் ஓரியன்டா போயிட்டு இருக்குது. அது ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா அப்படிங்கிறது என்ன செய்ய முடியல, இன்னைக்கு பார்க்க முடியல. ரொம்ப 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 அபூர்வமா இருக்கு. எல்லாம் பிசினஸ், எல்லாமே என்ன கேட்டாங்க ப்ராஜெக்ட் தான், எல்லாம் திட்டம் தான். இது அது 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 அப்படி அப்படின்னு. கடவுளுக்கு மகிமையாய் சபை என்பது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தது. அல்லேலூயா. அந்த சபையை கர்த்தர் தனக்கு மகிமையாய் வரும்போது அவர்கள் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ப்ரிப்பரேஷன் நடந்தாதான் சபை. அந்த ப்ரிப்பரேஷனே இல்லாம உனக்கு கவலைப்படாத, கண்ணீரா கவலையா எந்த, அதாவது இன்னைக்கு வெளியில அடிக்கிற நோட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மெயினான கான்செப்ட் என்ன தெரியுமா? கடன் பிரச்சனையா, கட்டுகளா, சாபத்துல இருக்கீங்களா, உங்களுக்கு இயேசு விடுதலை தருகிறார் வாங்க அப்படின்னு தான் நோட்டீஸ் அடிக்கிறாங்க. பைபிள்ல அப்படி ஒரு
காரியத்தை தெரியப்படுத்தி கூட்டிட்டு வான்னு சொல்லி பைபிள்ல இல்ல. ஆனா எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் நம்முடைய தெய்வம். ஆனா எதை சொல்லணும்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவுடன். உன் பாவம் மன்னிக்கப்படணுமா? சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான் பாத்தீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள்ல, ஆண்டவன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு போது டக்குன்னு இன்னைக்கு இருக்கிற பார்ட்டியா இருந்தா என்ன செய்யணும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க ஒரு இடம் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், அங்க ஒரு 1/2 கிரவுண்ட் நீ வாங்கி கொடுத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுருவேன். இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கு எல்லாம். அதாவது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப வலிக்குது. எல்லாம் இம்மைக்குரிய காரியங்களை முன்வைக்கிறாங்க. இல்லவே இல்ல. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நான் யோசிச்சு பார்த்தேன். பவுலு இவ்வளவு மிஷனரி பிரயாணங்களை டிராவல் பண்ணார்ல, அவர் நினைச்சிருந்தா எத்தனை சபைக்கு அவர் பாஸ்டர் ஆயிருந்திருக்கலாம். அத்தனை சபைக்கு அவர் தான் என்னவா இருக்கணும்? சூப்பரிண்டெண்டிங் பாஸ்டர் அவர் தானே இருந்திருக்கணும். எங்கேயுமே அவர் அப்படி தன்னை அப்படி நிலைநிறுத்தவே இல்லையே. அங்கங்க மூப்பர்களை ஏற்படுத்த, ஐயா சபை நடத்து, அப்பப்ப நான் வந்து பாக்குறேன், என்ன ஆலோசனை, இப்படிதானே போறாரு. ஒரு பெரிய ராஜாங்கமே இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாமே குறுநில மன்னர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், சபை கர்த்தருடையது. இந்த கர்த்தருடைய சபையில நானும் நீங்களும் இருக்கணும்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் இந்த நிலைப்பாடு இருக்க முடியும். கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தீங்கன்னா, இப்ப நான் முதல்ல சொல்லிட்டு வரேன் பாத்தீங்களா, அதெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறது தான். கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரைட், ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், ஓகே. இப்ப நம்மள பார்த்தோம். இப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும் நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள வாழணும். எதுல வாழணும்? தேவனுடைய வார்த்தைக்குள்ள வாழணும். அப்ப தேவனுடைய வார்த்தைக்குள்ள வாழணும்னா முதல் காரியம், தேவனுடைய ஆவியினால் நானும் நீங்களும் நடத்தப்படணும். எதால் நடத்தப்படணும்? தேவனுடைய ஆவியினால். அப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும். எப்படி? அது என்ன செய்யறது? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும் என்ன செய்யறது? யதார்த்த லைஃப் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலசி பாருங்க. வீட்டுல ஒரு குடும்ப செட்டப் இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் சின்னது படிக்குதுங்க, ஒன்னா படிக்குதுங்க, அப்படியே இது போதுங்க, ஹைஸ்கூல் போதுங்க. ஹைஸ்கூல் போற வரைக்கும் அந்த பிள்ளைங்க யார் பேச்ச கேட்கும்? சொல்லுங்க, பேரண்ட்ஸ் பேச்ச கேட்கும். ஹைஸ்கூல் முடிச்சு காலேஜுக்குள்ள கால வைக்கும் பொழுது சேட்டை ஆரம்பிச்சிடும். உனக்கு யாரும் தெரியாதுமா, சும்மா நையின்ட்டு ஆமா. இதுல இந்த அந்த பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஆம்பளை பிள்ளைங்களை பெத்துட்டாங்கன்னாக்கா என்னதான் தெரியல, அவ்வளோ பாசத்தையும் அதுக்கு மேலேயே வச்சிருக்குதுங்க. புருஷனை கூட அவ்வளவு என்ன செய்யறது இல்ல, முதலிடத்துல வைக்கிறது இல்ல, பிள்ளைங்களை தான் முதலிடத்துல வைக்கிறது. என்ன வந்தான் காப்பாத்துவான்னு, அவன் தான் சூப்பு கொடுப்பாங்க கடைசியில. ஆனா அந்த பிள்ளைங்க என்ன செய்யறது? எதுக்கா சொன்னா, அந்த பிள்ளைங்க +2 அந்த கால ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் கேட்டு நடந்ததுங்க. காலேஜ் போனோன்னு என்ன செய்யறது இல்ல, கேட்கறது. ஏன் கேட்க மாட்டேங்குதுங்க? நல்லா கவனிங்க. அந்த கட்டுப்பாடை விரும்புறன்னு அர்த்தம். எதை விரும்பல? கட்டுப்பாடு. சும்மா எப்ப பார்த்தா அதை செய்ய அங்க போங்க. இதனால என்ன செய்வான்? நீங்க கட்டுப்பாடை நீங்க கொஞ்சம் நீங்க மேற்கொண்டு செஞ்சிருந்தீங்களா, எல்லா விஷயத்துல இருந்தும் டிஸ்டன்ஸ் ஆயிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் கூட உங்க பார்வைக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நீட் அண்ட் கிளீன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதேதான் கிறிஸ்தவத்திலையும். இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படிதான் இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ சபை. அதுக்கெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்காரு. சபை ஏன் திரும்ப கொடுத்திருக்காரு? எபேசியர் நிருபம் 4வது அதிகாரம் 11, 12.
என்னவா? ஒருமைப்பட்டவர்களாகி என்னவா? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க, புரியுதுங்களா? என்ன புருஷர்? ஆமா, பூரண புருஷர் அப்படின்னும் பொழுது அந்த ஸ்கூல் வரைக்கும் கேட்டு நினைப்பாங்க. அந்த பூரண புருஷன் அடுத்த ஸ்டேஜ் காலேஜ் லெவல்ங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு கொஞ்சம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சுட்டாக்கா தெரியுமையா, நாங்களும் பைபிள் படிக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னைக்கு கட்டுப்பட்டு நடப்பதை தவிர்க்கிறோமோ அன்னைக்கே வேற ட்ராக் போறோம்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் சபைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஒருவேளை தவறாய் இருக்குமானால், கட்டுப்படுத்துகிறவர்கள் தவறாய் இருப்பார்கள், ஆனால் கட்டுப்படுத்துகிற காரியத்தில் தவறு இருக்குமானால் அது எப்படி சரி செய்யணும் வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. அதன்படிதான் சரி செய்யணும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் நானும் நீங்கள் காணப்பட்டாதான் கிறிஸ்து வரும்போது என்னையும் உங்களையும் அழைத்துக் கொள்வார். கிறிஸ்தவத்துல இருந்தா ஒரு நாளும் போகவே முடியாது. சபைக்கு வேணா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போலாம். கிறிஸ்து வரும்போது நம்ம அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய ஆவியானவர் எப்படி நடத்துவார் உங்களை? குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு அப்படியே கும்மாளம் போட்டுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே, அப்பா நீ நல்லா வேர்த்து விறுவிறுத்துருச்சுப்பா, சூப்பர், இன்னைக்கு ரைட், ஓகே, வரலாமா? அது பரிசுத்த ஆவியானவர் அதுக்காக கொடுத்திருக்காரு. எங்கேயாவது உங்களை அந்த மாதிரி பிசிக்கலா உங்களை அந்த மாதிரி பண்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கா? நமக்கு கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? என்னவா? பாவத்தை குறித்தும், ஆமா, நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாராம்? அப்படின்னா கண்டிக்கிறதுனா என்னது? கண்டிக்கிறதுனா நல்ல தமிழ்ல இருக்கு. கண்டிக்கிறதுனா என்னது? சரி, நம்ம பேச்சு வழக்கில் உள்ள தமிழ்ல சொல்லணும்னா கண்டிக்கிறதுனா என்ன செய்யறது? ஐயோ, புத்தி சொல்றதா? திட்டுறது. திட்டுறது. ஒழுங்கா சொல்லி கேட்கணுமா? இதுக்கு கண்டிக்கிறது. இந்த மாதிரி சொல்லிட்டாமா, இனிமே இந்த மாதிரி அந்த தெரு பக்கம் அவனோட நிக்கிறத பார்த்தேன்னு வச்சுக்க, மத்தியான சோறு உனக்கு இல்ல. இதுக்கு பேர் தான் கண்டிக்கிறது. புரியுதுங்களா? புத்தி சொல்றதுன்னா அது ரொம்ப டீசென்டா இருக்கு. கண்டிக்கிறதுனா கொஞ்சம் உணர்வு வரணும். புரியுங்களா? பரிசுத்த ஆவி என்ன செய்வாரா? அப்ப என்ன, சபைக்கு எதுக்கு வருகிறோம்? நாம எல்லாரும் ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லுங்க. எல்லாரும் ரொம்ப பர்ஃபெக்ட். நான் அஞ்ச பாரு பரிசுத்தவான்ல நான் தான் அப்படி பரிசுத்தவான், கால கீழே தான் அப்படி யாரும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இன்னும் நம்மிலே குறை இருக்கிறது, இன்னும் நம்மிலே பிழை இருக்கிறது. சரி செய்யதான் சபைக்கு வந்துகிட்டு இருக்கோம். என்னன்னு தெரியாது. பைபிளை படிக்கும் பொழுது, முதல் முறை பைபிள் படிக்கும் பொழுது எனக்கு உங்களுக்கு பாவ உணர்வை தருகிறார். எதெல்லாம் பாவம்னு பைபிளை படிச்சுட்டே இருந்தாதான் கர்த்தர் சொல்லி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனுடைய ஆவியினால நான் நடத்தப்படணும்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் நடத்தப்படுகிறேன். அடுத்தது, தேவனுடைய வல்லமைய அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். எதை அனுபவிக்கணும்? தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கணும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். எவ்வளவு அற்புதமான வார்த்தையை பவுல் சொல்றா பாத்தீங்களா? கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து எப்படி பாராட்டுறாரா? எது சந்தோஷமா மேன்மை பாராட்டுறாரா? பலவீனை குறித்து. பாத்தீங்களா? அப்ப பலவீனத்தை குறித்து சந்தோஷமா மேன்மை பாராட்டணும்னாக்கா வல்லமையை அனுபவிச்சாதான் செய்ய முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. இல்ல, அந்த எனக்கு வேணும். யாராவது ஒருவர் இந்த ஜெப துதிப்புக்காக ஜெபிக்கலாம். பரலோகத்தில் மயான அமைதி. அரை மணி நேரம் பரலோகத்துல மயான அமைதி. ஏன்? என்ன காரணம்? அதாவது நான் பைபிள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பெயரளவு கிறிஸ்தவத்துல இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டாங்க, இது மாதிரி வரும் பொழுது, இது மாதிரி கூடுகை சர்ச்சில் கூடும் பொழுது
என்னன்னு கேட்டாக்கா, சந்தர்ப்பத்துக்காக ஆவலா காத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டே இருப்பேன். ஜோமனை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்கன்னு அதுக்காக காது அப்படியே தீட்டிட்டு உட்கார்ந்துருப்பேன். யாராவது அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் தெரியாது, ஸ்டார்டிங். ஆனா இப்பெல்லாம் சபையில நாமெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். எவனோ கிடக்கட்டு போ, எவனோ ஜெபிச்சுட்டு போ, நம்மள ஆளை விட்டா சரி அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அப்படிலாம் இருக்கவே கூடாது. வரும் பொழுதே இன்னைக்கு நான் ஜெபிக்கணும். எனக்கு ஜெப குறிப்பு ஒருவேளை வந்துச்சுன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமான என்னுடைய வாயை தரங்க. இங்க பாருங்க, நல்லா சொல்றேன், நான் கடவுளுக்கு மகிமை. ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் எனக்கும் தெரியல. நல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அந்த ஆரம்ப நாட்கள்ல ஜெபிக்கிறதுனால தெரிச்சு ஓடியே போயிடுவேன். என்கிட்ட பேசுறதுக்கும் பயப்படுவாங்க, எங்க வீட்லயும் சரி அவன் பயப்படுவாங்க. எல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே மிரளுவேன் நானு. ஆனா கடவுள் கிருபையா இன்னைக்கு எனக்கு ஜெபிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன, அந்த ஒரு போல்ட்னஸ கடவுள் தான் தர்றாரு. ஏன், நான் ஜெபிக்காம யார்தான் ஜெபிக்கிறது? நான் ஜெபிப்பேன், நீ கேட்டா கேளு, கேட்காடிப்போம். ஏன் ஆண்டவர் கேட்பாரியா நான் ஜெபிக்கிறத? சில பேர் இந்த ரைமையா ஜெபிப்பாங்க பாத்தீங்களா, அதை பார்த்தா நம்ம ரொம்ப பேரு ஐயோ நம்மெல்லாம் அந்த மாதிரி. அதுவே அது அவரவர்களுக்கு கொடுத்தப்பட்ட கிருபை. அதையே நம்ம பார்த்து இது பண்ணணும், பயப்படணும். நான் சொல்ற 4 வார்த்தையை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். அதுல தேவ சமூகத்துல இருந்து, அதாவதுங்க, இன்னைக்கு ஜெபிக்கிற வாயை திறந்தாதான் நாளைக்கு நானும் சிறப்பா ஜெபிப்பதற்கு கர்த்தர் பழக்கிப்பாரு. ஜெபிக்கவே மாட்டேன், வாயை திறக்காம என்னைக்கு ஜெபிக்கிறது? கடைசி வரைக்கும் இப்படியா இருப்போம். ஒரு முறை ஒரு நிமிஷம் ஜெபிக்கணும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆண்டவர் வார்த்தையை தருவாரு. நீங்க ஜெபிக்கணும் சிந்திச்சாலே வார்த்தையை தந்துகிட்டே இருப்பாரு. அதெல்லாம் ஒரு அலாதி இன்பம். அதெல்லாம் சொல்லி பயிற்றுவிக்கவே முடியாது. அது தனக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். அது ஊருக்கு மாதிரி ஊறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், ஓகே. அப்ப ஆவியினால் நடத்தப்படணும். அடுத்தது வல்லமையை அனுபவிக்கணும். 3வது கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு இருக்கும். யாரோட சிந்தை இருக்கும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2-3-4 வசனம் சொல்றது, நீங்கள் ஏக சிந்தையும் யோக அன்புள்ளவருமாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் என்னவா மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை விட இவர் சிறப்பானவர் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அப்புறம் நேத்து வந்தா இல்லையா, துள்ளுது கிடந்தது, அந்த எண்ணமே வரவே கூடாது. என்னை விட சிறப்பு. கடவுளுக்கு மகிமை. நம்ம அந்த சந்தோஷப்படுகிற எண்ணம் வேணும். இன்னைக்கு மனுஷீகத்துல அது வரவே வராது. இருந்தா அது வரும். ஹல்லேலூயா. என்ன அற்புதமான பவுல்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம இதெல்லாம் கிரகிக்கணும். எவ்வளவு அற்புதமான ஊழியம் தெரியுங்களா? யார் தீமோத்தி? யாரு? அவரு பார்த்து சத்தியம் சொல்லி அவரு பார்த்து வளர்ந்தாரு. அவருக்கு பாஸ்டர் அந்தஸ்தை கொடுத்து இப்படி எல்லாம் நடந்துக்கணும் தெரியுமா? என்ன அற்புதமான ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கணும்னா, அவ்வளவு பெரிய தெய்வம் அந்த பூமிக்கு கால் மேல கால் போட்டுட்டு அங்க போ சொல்லிட்டு வா செய்யலாமா இல்லையா? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். கிறிஸ்துவின் சிந்தை இருந்தாதான் நம்ம செய்ய முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அடுத்தது கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பது யார் தெரியுமா அறிவிப்பாங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கதான் அறிவிப்பாங்க. கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்க அறிவிப்பாங்க, நற்செய்தி அறிவிப்பாங்க. அதெல்லாம் அக்கௌண்ட். அதெல்லாம் என்னது? அக்கௌண்ட். என்ன அக்கௌண்ட்? ஞாயிற்றுக்கிழமை அந்த ஏரியா போறோம். நீ வரியா? வா எல்லாம் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு, இன்றைய நாள் நாங்கள் மாலை நேரத்திலே நாங்கள் இந்த பகுதிக்கு சென்று நற்செய்தி அறிவித்தோம், சில பேரை சந்தித்தோம், டாக்ஸ் கொடுத்தோம். நற்செய்தியை அறிவிக்கணும்னா முதல் காரியம் நற்செய்தியை நான் உள்வாங்கி இருக்கணும். நற்செய்தியின்படி நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்பதான் நற்செய்தி அறிவிக்கணும். நான் அறிந்து கொள்ளாமல் அறிவிப்பது என்பது அது உண்மையான காரியமே இல்லை. ரைட், ஓகே. இறுதியா ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கவன் தான் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்பார். யாருக்காக காத்திருப்பாரு?
வருகைக்காக காத்திருப்பாரு. எல்லாம் கிறிஸ்துமஸ் எப்போ வரும், நியூ இயர் எப்போ வரும், இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவம் காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் திட்டம் போடுறாங்க. வருகைக்காக காத்திருக்கிறத பத்தி நம்ம கேள்விப்படுறோமா? இயேசு வந்துருவாரியா அப்படின்னா என்ன செய்வோம்? எப்படி இருப்போம்? 11,000 11,000 தாண்டிருச்சாமே நேத்து. என்ன கதி ஆக போதோ தெரியல. எவ்வளவு கவலை பாருங்க. ஏதாயிடுச்சா? 11,000 தாண்டிருச்சான். 7 லட்சம் போயிருமாமே. இல்ல, நம்ம மைண்ட் பூரா யாரைய கொண்டு வரவே இல்லை. இயேசு என்ன செய்யவே இல்லை. வரப்போறாரு, நம்ம அவரை ரிசீவ் பண்றதுக்கு, அவர் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவதற்கு, நாம அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற காரியமே இல்ல. ரொம்ப அநேகர் வேறு விதமா நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்கள் முடிவு, அவர்கள் தேவன். ஆமா, நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய தேவன் இயேசுவாய் இருந்தால் வருகைக்காக நம்ம காத்திருப்போம். வருகைக்காக காத்திருக்கணும்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் காத்திருக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு பகுதிக்கு நேரம் வட்டோம். ஒரே ஒரு வார்த்தையை இறுதியா சொல்லுகிறோம். ஓரளவுக்கு படிச்சவங்க இருக்கிறீங்க, சில பேர் தான் கொஞ்சம் வயதானவங்க படிக்காதவங்க இருக்கு, அவங்களுக்கு தமிழ்ல சொல்லுகிறேன். A Christian must be a Christian. A Christian must be a Christian every day, everywhere, everything. ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பா எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவனா இருக்கணும். எல்லா நாளும், எல்லா இடங்களிலும், எல்லா நிலைகளிலும் நீ கிறிஸ்தவனா தான் இருக்கணும். சபைக்கு வந்த மட்டும்தான் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் பாட்டு பாடிட்டு வெளியே போய் வேற வாழ்க்கை வாழ்வது கிறிஸ்தவன் அல்ல. அப்ப உண்மையாவே நான் கிறிஸ்தவன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அப்படின்னா, எப்படி இந்த 5 விரல் இருக்கோ அது மாதிரி 5 காரியம். நான் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டேங்கிறத எந்த நிலையிலையும் மறக்காதவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவன். அல்லேலூயா. அப்ப மன்னிக்கப்பட்ட நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்ங்கிறத எப்ப மறக்கவே மாட்டான். என்ன விலை கொடுத்து கர்த்தர் வாங்கியிருக்காருன்றதை நினைச்சுக்கிட்டே இருப்பான். யார் வாங்கியிருக்கா? என்ன விலை கொடுத்து கர்த்தர் வாங்கியிருக்கார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. என்ன விலை கொடுத்து வாங்கினா நான் யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தம். மறக்கவே மாட்டான். எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா? சபையில் நான் ஒரு அங்கம். கிறிஸ்துவின் சபையில் நான் ஒரு அங்கம். ஒரு வசனத்தை வாசிப்போம், பந்திக்கு போக ஆயத்தமாவோம். கொலோசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம். திரு 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள் நானும் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் இப்படிதான், அவருக்குள் மேற்கொள்ளணும், அவர் மேல் கட்டப்படணும், அவருக்குள் நடந்து கொள்ளணும். இப்படி இருக்கும் பொழுதுதான் பந்தியில கை வைக்கிறது நியாயமா இருக்கும், உண்மையா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு மகிமையாய் நேர்மையாயிருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஈவாய் இலவசமாய் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போறதில்ல. மறுமைக்கு நேராய் கர்த்தர் நம்மை அழைக்க காத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம சரியாய் பயன்படுத்திக் கொள்ள அப்படியே தலைகளை தாழ்த்தலாம். ஆண்டவரே,
உம்மை ஏத்துக்கிட்ட மாதிரியே நான் வேர் கொண்டிருக்கிறேனா, இல்ல வேற மாதிரி நடக்கிறேனா, இல்ல கிறிஸ்தவத்துல கலந்து கொள்கிறனா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் உலகத்தை கலந்து கொள்கிறவனாய் இருக்கிறனா, நான் எப்படி இருக்கிறேன்? கொஞ்சம் அப்படியே அலசி பார்த்து பந்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறீர், கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது வசனத்தை கேட்டவர்களாக மாத்திரமில்ல, உமது வசனத்தின்படி வாழ ஆவியானவர் உதவி செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ, இயேசுவுக்குள் நிற்க ஆண்டவரே உதவி செய்யும்படி நாங்கள் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக தேவை ஆண்டவரை மத்தியில் இருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் நிறைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மத்தியில் இருக்கிற சுவாசிகள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துவீராக. எல்லா பிரச்சனைகளும் சார்ந்த ஒரு விசுவாசியாய் நாங்கள் நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை நடத்திட்டு சக்தியும் ஆதியாலும் சகல சத்தியத்திற்குள்ளே நடத்தும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய மகிமையும் உங்கள் அனைவருக்கும் கூட ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.